அரசியல் கொத்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷஃபி. அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா சட்டசபை இல்லாமல் பயங்கரமாக போர் அடிச்சு போச்சுங்க. இந்த மாதிரி எனக்கு தான் போர் அடிக்குதா இல்லை உங்களுக்கும் போர் அடிக்குதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா டெய்லியும் காலையில் முடிச்ச உடனே சட்டசபையை லைவ்ல போட்டு பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா. இந்த சாட்டர்டே சண்டே லீவெல்லாம் ஏன் விடுறாங்கன்ற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, சட்டசபை லீவ் விட்டாங்க. இப்போ ஏதாச்சும் சுவாரஸ்யமான நியூஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்தா நம்ம செந்தில் பாலாஜி வந்து நிற்கிறாப்புல. ஒன்று சட்டசபைனா அது பயங்கர சுட சுட போகுது. சட்டசபைக்கு லீவ் விட்டாலே செந்தில் பாலாஜி தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ எதுக்காக செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தமாக வழக்கு போட்டதெல்லாம் கண்டிப்பாக முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது சம்பந்தமாக கிட்டத்தட்ட 7 பேர் மேலே வழக்கு போட்டிருந்தாங்க. அதில் 2 பேரை அரெஸ்டே பண்ணிட்டாங்க. எங்கே நம்மளையும் அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பெயிலெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுவும் என்ன மாதிரி பெயில்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிஷனல் பெயில் தான். என்ன கண்டிஷனில் அந்த பெயில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து எப்போ வேணாலும் உங்களை விசாரணைக்கு கூப்பிடுவாங்க, அந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கண்டிஷனல் பெயிலே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு வந்து ஆஜராயிருங்க, உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து சம்மன் கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமாக தான் நம்ம செந்தில் பாலாஜி இன்னைக்கு விசாரணைக்கு போயிருக்காப்புல. ஸோ இன்னைக்கு எதுக்கு விசாரணை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மதுபான கொள்முதல், பார் டெண்டர் இதெல்லாம் முறைகேடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 41 இடத்துல வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க. அப்படி ரைட் பண்ணும்போது சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கைப்பற்றி எடுத்துட்டு போயிருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக ஆய்வு பண்ணிட்டு இப்போ அதில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் இவர்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அண்ட் அந்த விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி வெளியே வந்து ரிப்போர்ட்டரையும் சந்திச்சாப்ல. அப்போ ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி கேட்டாங்க, என்ன மாதிரியான விசாரணை நடந்துச்சு, எப்பேற்பட்ட கேள்வி எல்லாம் கேட்டாங்க, இந்த டாஸ்மாக் முறைகேடுல உங்களை வந்து உங்க மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது, இல்ல விசாரணை போயிட்டு இருக்கும்போது என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க, என்ன மாதிரி பதில் சொன்னேன் அப்படிங்கிறதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. இந்த விசாரணை வந்து இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வரும், கோர்ட்டு மூலியமா உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும், அப்போ நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. சரி, ரைட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னென்ன கருத்துக்களை நீதிமன்றத்தில் சொல்றாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானும் பதில் சொல்றேன். சரி, இந்த மாதிரி உங்க மேல கேஸ் எல்லாம் போடுறாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே முழுக்க என் மேல இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியிலையும் அரசியல் உள்நோக்கத்திலையும் தான் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் என் மேல போடுறாங்க. தாவேக அரசு வந்து 100 நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த 100 நாள்ல அவங்க என்ன வேலையை சிறப்பா பண்ணிருக்காங்க அப்படின்னா எதிர்க்கட்சி மேல கேஸ் போடுறது மட்டும் தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. ஆமா, அவங்களுக்கு வேற எந்த வேலையும் இல்லைல்ல, அதனால எதிர்க்கட்சியில யார் மேலாம் கேஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து கேஸா போட்டுட்டு இருக்காங்க. உங்க மேல எந்த விதமான கரையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எதுக்கு உங்க மேல வழக்கு போடுறாங்க? ரைடெல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறமா தான் இது பண்றாங்க. நீங்க விசாரணைக்கு போறீங்க, விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவும் இல்லைன்னா சரி ஓகே, நீங்க சொன்னது கரெக்ட்ன்ற மாதிரி இருக்க போகுது. இப்போ நீங்களே சொல்றீங்க விசாரணையில் இருக்கு, விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே வெளியே வரும், அப்போ தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க நிறைய பேர் ஸ்டேஜ் போட்டு ஆபாசமா பேசுவாங்களாம், அவதூறா பேசுவாங்களாம். இது எல்லாத்துக்குமே வந்து ஆளுங்கட்சி கை கட்டி வேடிக்கை பார்ப்பாங்களா? ஏன் உங்க ஆட்சியில் நீங்க யாரையுமே எதுவுமே பண்ணலையா? அது சவுக்கு சங்கர் ஆபீஸையே தூக்கிட்டு போனீங்க, அவங்க வீட்டுக்குள்ள போய் சாக்கடையை கொட்டினீங்க, ஃபெலிக்ஸ் அவருடைய ஆபீஸ்க்குள்ள போய் அவருடைய கேமராலேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போனீங்க, எவ்வளோ பேரை அரெஸ்ட் பண்ணீங்க, எவ்வளோ அட்டூழியங்கள் பண்ணீங்க. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு என்னமோ இப்போ இருக்கிற அரசு தான் வந்து இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறதுலாம் நகைச்சுவையே இல்லையா? இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன். முழுக்க இது அரசியல் உள்நோக்கத்தோடு போடப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கை நிச்சயமாக நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம். அண்ட் முந்தா நேரத்தில் நடந்த சட்டசபையில் எந்த விஷயம் பேச்சு பொருளாக மாறிச்சோ இல்லையோ, சிடிஆர் நிர்மல்குமாரும் எதிர்க்கட்சி தலைவரும் பேசின பேச்சு வந்து பயங்கர பேச்சு பொருளாக மாறிச்சு. அது என்னன்னா, சிடிஆர் நிர்மல்குமார் கரூர் கம்பெனி ஓனர் அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜியை பார்த்து சொல்லிட்டு இல்ல சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் சங்கி அமைச்சர் ஐயோ சாரி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அதுக்கு இவர் வந்து 3 மணி நேரம் பாத்ரூம்ல உட்கார்ந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி மாறி நிறைய வார்த்தைகளை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது சட்டசபையில் பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை. இந்த மாதிரி பேசுறது தான் மாண்பா, இதுதான் நாகரிகமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கேள்வியை ரிப்போர்ட்டர்ஸ் வந்து செந்தில் பாலாஜி கிட்டே கேட்குறாங்க. இந்த மாதிரி கரூர் கம்பெனி அப்படிங்கிற மாதிரிலாம் சிடிஆர் நிர்மல்குமார் பேசினாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இருக்காது, பதில் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அதாவது சிடிஆர் நிர்மல்குமார் பேசின பேச்சுன்றது தவறான பேச்சு தான், அதை நானுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எதை பற்றி பேச வந்தாரோ அதை மட்டும் பேசிக்கலாம். ஆனால் இப்போ வந்து செந்தில் பாலாஜி சொல்றாரு பார்த்தீங்களா, நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் இல்லாட்டா இப்படி தான் பேசுவாங்கன்னு. அதே தானே நீங்களும் பண்றீங்க. இப்போ நீங்க திமுக சைட்லேருந்து ஏதாச்சும் பேசும்போது தாவேக எல்லாம் அமைதியாக உட்காந்து கேட்குறாங்க. ஆனால் தாவேக சைட்லேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க ப்ரூஃப் காட்ட போறாங்க, எதையாச்சும்
வந்து எடுத்து காட்ட போறாங்கன்றது தெரிஞ்சிட்டாலே அம்புட்டு பேரும் கத்துறீங்க, ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கவங்க எல்லாம் குடு 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 முன்னாடி ஓடி வந்துலாம் கத்துறீங்க. ராஜ்மோகன் வந்து இங்க இருக்கிற கேமராவை கொஞ்சம் அப்படியே திருப்பி அவங்க மூஞ்செல்லாம் காமிச்சு விடுங்க. யார் யார் எப்படிப்பட்ட கமெண்ட் எல்லாம் அடிக்கிறா, எப்படி எகிரிட்டு வரா, எப்படி நாகரிகமா நடந்துக்கிறாங்க, எங்க இருந்து எங்க வரைக்கும் ஓடி வராங்கன்றதெல்லாம் மக்கள் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாப்புல. அதிக மக்கள் பார்க்கத்தான் செய்யறாங்க. இவ்வளவும் தெரிஞ்சு எப்படி இப்படிலாம் பேசுறாங்கன்னு தான் தெரியல. புதிதாக அமைந்திருக்கிற தாவேக அரசு அவர்களே எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாமல், பதில் தெரியாமல் சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகளை வேறு விதமாக அவர்கள் அந்த பதில்களை சொல்லி அந்த இடத்தில் ஒரு கூச்சல் குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள். இதுல எனக்கு என்ன நகைச்சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி போட்ட கேஸுக்கே வந்து அரசியல் உள்நோக்கத்தோட போடுறாங்க, என் மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சினால போடுறாங்க. இந்த அரசுக்கு இந்த 100 நாள்ல வேற வேலையே இல்லை, எங்க மேல கேஸ் போடுறது தான் ஒரு வேலையாவே வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுல வேற சட்டசபையில வச்சு 3 ஃபைல் டேபிள்ல வந்ததுக்குன்னு சொன்னதுக்கு சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க, என்னென்ன ஆக்ஷன் என்னமோ எடுங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஆர்வமா இருக்காங்களோ இல்லையோ, உங்க எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப ஆர்வமா இருக்காப்ல. அந்த கேஸை போட்டதுக்கு அப்புறம் என்னென்ன பேசுவாங்களோ தெரியலையே. அண்ட் இன்னொரு பக்கம் திமுக இருக்கவங்கள வேற யாரும் மாட்டி விட தேவையில்லை, திமுக கட்சியில் இருக்கிற இன்னொரு உறுப்பினரே மாட்டி விட்டுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேரு அவர்கள் சும்மா இருந்தாலும் நம்ம ஏவா வேலு அவர்கள் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட எவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்கு தெரியுமா, எவ்வளோ பெரிய விவசாயி தெரியுமா. அவர் வந்து ரேஷன் அரிசி தாங்க சாப்பிட்றாங்க, ரேஷன் அரிசியை யாருமே சாப்பிட்றதில்ல, யாருமே பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. எங்களுடைய முன்னாள் அமைச்சர் தற்போதைய எம்எல்ஏ நேரு அவர்கள் வேற என்ன சாப்பிட்றாருன்னு நினைக்கிறீங்க? ரேஷன் அரிசியை தான் சாப்பிட்றாரு. அது எதுக்காக சாப்பிட்றாப்புல? ரேஷன் அரிசியை சாப்பிட்டா சுகர் நல்லா கம்மியாகுதான், அதுக்காக எப்பயுமே அவர் ரேஷன் அரிசியை தான் சாப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசி விட்டாப்புல. அதுவும் சட்டசபையில் வச்சு அது பயங்கர வைரல் ஆகி போச்சு. அதுலேயும் நேரு அவர்களும் சொன்னாப்புல, ஆமா ஆமா, அதாவது நான் இல்லை எல்லா மக்களுமே வந்து ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டு இருக்காங்க, அதுலேயும் குறிப்பாக சுகர் நல்லா கம்மியாகுதுக்காக ரேஷன் அரிசியை தான் எல்லா மக்களும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்புல. அப்படியா, பரவாயில்லையே, வேற யாரும் சாப்பிட்றாங்களோ இல்லையோ, கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீமை முன்னாள் அமைச்சர் நேரு அவர்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறாப்புலையே, அந்த அரிசியை சாப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வியப்பா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரே தான் ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் விவசாயம் பண்ணுறாரு இல்லையா, அவருக்கு பல ஏக்கர் நிலம் இருக்கு இல்லையா, அதில் சில நெல் போடுறாப்புல. அந்த நெல்லெல்லாம் எதுக்கு போடுறீங்கன்னு சொல்லி கேட்டால், கருப்பு கவுனி மாப்பிள சம்பா மாதிரியான அரிசியெல்லாம் என்னுடைய விவசாய நிலத்தில் நானே விளை வச்சு அந்த அரிசியை மட்டும்தான் சாப்பிட்றேன், அதை சாப்பிடும்போது தான் எனக்கு சுகர் கண்ட்ரோலில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் இல்லை, அவரே தான் சொல்லி வச்சிருக்காப்புல. அந்த வீடியோவை எடுத்து போட்டு தான் இப்போ பாலிமர் நியூஸ்காரன் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா போட்டு அதெல்லாம் வீட்டு தேவைக்கா இல்லை எப்படி சார்? நான் வச்சு நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், எனக்கு மட்டும்தான் சுகரு, நான் சாப்பிடுவேன். சட்டசபையில் வச்சு அவர் வேற அரிசி எதுவும் சாப்பிட்றது கிடையாது, ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன்னு சொல்லி சொல்றாப்புல. ஆனால் முன்னாடி இன்டர்வியூவில் பார்த்தா கருப்பு கவுனியும் மாப்பிள சம்பவம் தான் சொல்றாப்புல. அங்கிட்டு ஒரு உருட்டு இங்கிட்டு ஒரு உருட்டா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே, அதை கூட விட்டுறலாம். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றாங்க, அதுவும் குறிப்பாக அது சுகரை கம்மி பண்ணுதுன்ற காரணத்தினால தான் ரேஷன் அரிசியை சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா. சரி, அதுவாச்சு உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர்காரங்க என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டாக்டருக்கே காலை போட்டு கேட்டிருக்கேன். அதில் டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி அந்த அரிசி எந்த அரிசி சாப்பிட்டாலுமே ஒரு அளவாக தான் சாப்பிடணும், ஒரு அளவாக சாப்பிட்டா தான் சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். எந்த ஒரு அரிசியும் நீங்கள் அளவு மீறி சாப்பிடும்போது சுகர் கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ ரேஷன் அரிசியாகவே இருந்தாலும் நீங்கள் அதை அளவு கம்மியாக சாப்பிடணும், அப்படி கம்மியாக சாப்பிடும்போது தான் உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அளவுக்கு மீறி எதை சாப்பிட்டாலும் வந்து நம்ம உடம்புல வந்து அது வந்து என்னமா மாறிடுது, ஃபேட்டா மாறி கொழுப்பு சத்தா மாறி, அந்த கொழுப்பு சத்துனால இன்சுலின் வேலை பார்க்காதனால சுகர் வருதுன்னு தான் வந்து இப்போதைக்கு உள்ள சயின்ஸ். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேரு அவர்கள் சொல்லிட்டாப்ல ரேஷன் அரிசி சாப்பிட்டா சுகர் கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால 3 வேளையும் ரேஷன் அரிசியா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், நம்மளுக்கு சுகர் கம்மியாயிரும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் போயிடாதீங்க. எந்த அரிசியா இருந்தாலும் 2000 கேலரியில் 700 கேலரிக்கு தான் நீங்கள் வந்து அரிசியை எடுத்துக்கணும், ரைஸே சமைச்சு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா மட்டும் தான் உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டரே சொல்லிட்டாப்ல. அப்புறமா சட்டசபையில் வச்சு சிஎம் சாருடைய டேபிளில் 3 ஃபைல் இருக்குது, எப்போ ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பயங்கரமான சவால்லாம் விட்டாப்புல. நான் சேலஞ்சு விடலை, ஓப்பன் சேலஞ்சு விடுறேன். அதாவது அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண சொல்லுங்கள், யாரு மேலே என்ன ஆக்ஷன் எடுக்குமோ எடுக்க சொல்லுங்க, என்ன பயப்படுறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வியை கேட்கறதுக்கே 2 நாள் ஆகி போச்சுன்னு வைக்கலேன். அதே கேள்வியை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஸ்டேஜ் போட்டு கேட்குறாப்புல, சிஎம் சார் டேபிளில் 3 ஃபைல் இருக்குதான், ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு விரட்டிக்கிட்டு இருக்காப்புல. ஓப்பன் பண்ணுங்க, நீங்கள் ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணீங்கன்னா நாங்கள் இன்னொரு பக்கம் உங்களை பற்றின ஃபைலெல்லாம் ஓப்பன் பண்ணுவோம்ல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ யாரை மிரட்டுறான்னு ஒன்றும் புரியலையன்ற மாதிரி இருந்துச்சு. ஒன்று
ஓப்பன் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே என்னென்ன கேஸ்லாம் இருக்குன்றதை நாங்களும் ஓப்பன் பண்ணுவோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது எப்படிப்பட்ட ஒரு மிரட்டல்ன்றது தெரியல. அதுவும் இவர் என்னென்ன கேஸ் எல்லாம் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிஎம் சார் ஆஃபீஸோடைய இந்த ரீஸ்ட்ரக்சருக்கு கொடுத்த டெண்டரில் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அப்புறம் பழனி கோவிலில் 100 கோடி மதிப்புள்ள லேண்டை வந்து 2 கோடிக்கு விற்றாங்க இல்லையா, அந்த விஷயத்தை சொல்கிறாப்புல. இந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா சட்டசபையில் வச்சு விவாதம் பண்ணி அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்த விஷயத்தை தான் மறுபடியும் எடுத்து வந்து இந்த கேஸ் எல்லாம் நாங்கள் மறுபடியும் ரீஓப்பன் பண்ணி நான் உங்களை மாட்டி விட்டுருவோம்ல, நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களா நாங்களும் ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லிட்டு இருந்தாப்புல. எங்களுக்கு என்னன்னா 2 பேரும் ஓப்பன் பண்ணுங்க, யார் தப்பு பண்ணாலும் மாட்டட்டும். மக்களுக்கு என்னன்னா இவங்க தான் அவங்க தான் அப்படிலாம் கிடையாது. ஆளுங்கட்சி தப்பு பண்ணியிருந்தாலும் மாட்டணும், எதிர்கட்சி தப்பு பண்ணாலும் மாட்டணும். அதனால தயவு செஞ்சு 2 பேரும் இந்த மாதிரி பயங்கரமான போட்டியெல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் அவங்கள மாட்டி விடுங்க, அவங்க உங்களை மாட்டி விடட்டும். ஊழல் லஞ்சம் பண்ணுற அதிகாரிகள் எந்த கட்சியிலையும் இருக்க வேணான்றேன். அப்படிப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து அது டிவிகே அரசாக இருந்தாலும் சரி டிஎம்கே அரசாக இருந்தாலும் சரி 2 எம்எல்ஏக்களையும் தூக்கி வெளியே போடுங்கன்றேன். உனக்கு தைரியம் இருந்தால் அதை பற்றி கவலை இல்லை. யாரை பார்த்து மிரட்டுற? சர்க்காரியா கமிஷன் எமர்ஜென்சி நேரத்தில் தன்னந்தனியாக சந்தித்த தலைவர் எங்கள் தலைவர் கலைஞர்கள் மறந்துறாங்க. ஆர்எஸ் பாரதி எங்க வந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்லேருந்து போலீஸ் வந்து அவர் தஞ்சாவூர் வரைக்கும் ஊர்வலமாக கூட்டு வந்தாங்க இல்லையா, அதை வந்து ஆதவர்ஜனா சொல்லும் போது அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. அரெஸ்ட் பண்ண வரும்போது இவர் 3 மணி நேரம் பாத்ரூமில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாருன்ற மாதிரி சொல்றாரு. அரெஸ்ட் பண்ணவே வரல, அதுவே தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ் பாரதி சொல்லிட்டு இருந்தாப்புல. கரெக்ட் தான், கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சிட்டாப்புல. அதாவது அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வரல, விசாரணைக்காக தான் கூட்டு போனாங்க. ஆதவர்ஜனா தப்பா சொல்லிட்டாப்புல, எல்லாம் ஓகே தான். ஆனால் உங்கள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் அதாவது காவேரி பிரச்சனைக்காக, விவசாயிகளுடைய பிரச்சனைக்காக, மேகதாது பிரச்சனைக்காக பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் போய் மாபெரும் ஆர்ப்பாட்டம்லாம் அறிவிச்சிட்டு கீழே 4 பேர் தான் கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம த்ரிஷான்னு சொல்லிட்டு நடிகையுடைய பேரை வந்து கத்துறாங்கன்னா இவர் அதுக்கு ஒரு பேடான கமெண்ட்டை பாஸ் பண்ணுறாப்புல. அது எவ்வளோ பேடாக இருந்துச்சு அப்படிங்கிறத நேஷனல் மீடியா வரைக்கும் கழுவி ஊற்றுனாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அடுத்த நாள் இவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாப்புல, நான் காவேரி பிரச்சனைக்காகவும் விவசாய பிரச்சனைக்காகவும் குரல் கொடுத்தேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இப்போ இருக்கிற அரசு வீடு பூந்து என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய போன போது 2 மணி நேரம் அவர் வரலன்றார். எவ்வளவு பெரிய தவறான ஸ்டேட்மெண்ட். அரசாங்கத்தினுடைய வக்கீல் நாங்கள் அவரை கைது செய்யவில்லை, ஸ்டேட்மெண்ட் வாங்க போகிறோம் என்று தான் சொன்னார்கள். ஆனால் இந்த அமைச்சர் கைது செய்ய போன போது 2 மணி நேரம் பாத்ரூம்ல பூந்துட்டு இருந்தான்னு சொன்னா, சோ ஆதவர்ஜனா சொன்னது பொய் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் போனது மட்டும் என்ன மகா உண்மையா? அடுத்தா பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியுடைய எக்ஸ் எம்எல்ஏ நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் கட்சி மீட்டிங் போட்டு பயங்கரமாக பேசியிருந்தாப்புல. எப்பயுமே அவர் பேசும்போது இன்னும் 2 பாசமா 3 பாசமா 4 பாசமா தெரியவில்லை, எப்படி இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும், நம்ம ஆட்சி மலர்ந்து விடும் அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பாப்புல. பட் இன்னைக்கு அவர் பேசின பேச்சு உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனில் தான் நம்ம தோற்றுருக்கோமே தவிர்த்து இது நிரந்தர தோல்வி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. முதல்ல தோல்வியை ஒத்துக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரம் அப்படிங்கிறது நம்ம கழகத்தோடைய எதிர்காலத்தை திட்டமிடுறதுக்கான காலமாக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அதை கேட்கும்போது இவ்வளவு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாருன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த தேர்தலில் தான் தோல்வி அடைஞ்சிருக்குமே தவிர நிரந்தரமா இல்லை. அண்ட் இதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே எதனால தோத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் நாங்கள் எதுவும் பண்ணலைங்க, டிவிகே சைடில் தான் ரீல்ஸாக அந்த ரீல்ஸில் பொய்யெல்லாம் பண்ணி சோசியல் மீடியாவில் பரப்பி ஏதோ பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க இருக்காங்களே, சின்ன குழந்தைங்க, அவங்களெல்லாம் விட்டு பிரெயின் வாஷ் பண்ண விட்டு ஜெயிச்சிட்டாங்க. மற்றபடி நாங்கள் எந்த தவறும் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தலைவர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தோற்றத்துக்கு பல காரணங்கள் இருந்தாலுமே நம்முடைய நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய செயல்பாடும் ஒரு காரணம் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கணும். அதை மறைக்க வேண்டிய தேவையில்லை. ஒருத்தர் பண்ணுற தப்பு அது தனிநபருடைய தவறாக நிற்காது. அது எதை பாதிக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 74 கால திராவிட அரசை தான் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாக பேசிட்டாப்புல. தோற்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதில் மற்றொன்று நிர்வாகிகளோட செயல்பாடுகள். அதையும் நாம் மறைக்க தேவையில்லை. நம்ம தவறுகளை முதல்ல நாம ஒத்துக்கணும், வெளிப்படையாக ஒத்துக்கணும். இது ஒரு தனி மனிதனுடைய தவறாக இருந்தாலும் அதில் பாதிக்கப்படுறது 75 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகம். இதெல்லாம் அவர் எதுக்கு சொல்ல வரார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தோல்விக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு தொகுதியிலையும் யார் என்னென்ன தவறு பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி அந்த ஆட்களை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறத விட முழுமையான சுய பரிசோதனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதனால
நம்ம நிர்வாகத்துக்குள்ள பல மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டு குறைகளை கண்டுபிடிச்சு ஆளை மாத்துறதை விட முழுமையான ஒரு சுய பரிசோதனை வேணும்னு நான் முடிவெடுத்தேன். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக அமைப்பில் பல மாறுதல்களை செய்ய இருக்கிறேன். அண்ட் அதுலேயும் குறிப்பாக டிவிக்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சட்டசபைக்கு வந்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக சட்டமன்றத்துக்கே வராங்க. எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேஸாக இருக்காங்க. அண்ட் எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. நல்லா துடுதுடுன்னு இருக்காங்க. யார் என்ன கேள்வி கேட்டாலும் டப்புன்னு அடிச்சு நவுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய நிர்வாக அமைப்பையும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறது தானே சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் யோசிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. புதுமுகங்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதை வந்து தேர்தல் முறையில் நடத்தி தேர்தலில் செலக்ட் ஆகி வர போகிறவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பையும் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காப்புல. புதுமுகங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையிலே பொறுப்புகளை வழங்க போறோம். புதிய உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கணும். உறுப்பினர் சேர்க்கை நேர்மையானதா அமையணும், உண்மையானதா அமையணும். உறுப்பினர் சேர்க்கைக்கு பிறகு தேர்தலை முறையாக நடத்துவோம். தகுதி வாய்ந்த புதிய நிர்வாகிகள் வெற்றி பெற்று வருவார்கள். நியமனங்களாக இல்லாம தேர்தல் மூலமா ஜெயிக்கிறவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. எனக்கு நம்பிக்கை உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு இருக்கு. இவ்வளவு நேரம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம கூட பரவாயில்லையே, தலைவர் இந்த அளவுக்கு நல்லா மாறிட்டாரு, அவர் கட்சி பத்தின விஷயங்களை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள எதிர்கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. இப்போ இருக்கிற கட்சி எப்படி இருக்குது, அதாவது ஒரு போராட்டம் பண்ணாமல், மக்களை பற்றி யோசிக்காமல், எதையுமே பண்ணாமல், ஒரு கொள்கை எதுவுமே இல்லாமல் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம அதையும் ஆட்டையை போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. அதை விட்டுறணும். அது வந்து நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. எந்த வகையில் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் எப்பயுமே ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிறதுல நிரந்தரம் அப்படிங்கிறது அவருக்கே தெரிஞ்சு போச்சா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் குட்டிக்காரனை அடிச்சு பார்த்தரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் பேசியிருக்காரு போல. இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய எப்படிப்பட்டவங்க மக்களுக்கு உழைக்காம, போராட்டம் நடத்தாம, கொள்கை இல்லாம, நிர்வாக கட்டமைப்பு இல்லாம ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இதை பார்த்து நாமளும் அப்படி ஆக முடியாது, ஆகிடவும் கூடாது. அண்ட் அதுல வர டிஎம்கே எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டா கம்பேக் கொடுக்கிறது தான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் போன வாட்டி வந்து அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கும் போது கூட சொன்னாங்களாம், எங்களுக்கு வாக்களிக்காதவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் உழைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் இப்பயும் சொல்றோம், நாங்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது கூட எங்களுக்கு வாக்களிக்காதவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் உழைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருந்தன்மையா பேசினாப்ல. கம் பேக் கொடுக்கறதுல நாம தான் ஸ்பெஷலிஸ்ட், சிறப்பாக கொடுப்போம். போன முறை ஜெயிச்ச பிறகு வாக்களிக்காதவங்களுக்கு சேர்த்து நல்லாட்சி கொடுப்போம்னு சொன்னோம், அதை செஞ்சு காட்டணும். இப்போ தேர்தல் தோத்த பிறகு நான் சொல்றேன், நமக்கு வாக்களிக்காத மக்களுக்கு சேர்த்து தான் போராட போறோம். அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போய் பழைய ஸ்டேஜுக்கே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பழைய விஷயத்துக்கே வந்துட்டாங்க. நம்ம எங்க விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம முதல்ல அரசியல் பேசுறதை விட்டுட்டோம் அப்படின்னாங்க. இது ஃபர்ஸ்ட் தோத்ததுக்கு அப்புறம் பேசின விஷயமாச்சு, அதை மறுபடியும் எடுத்து வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக சொல்றாப்புல, நம்ம சொந்தக்காரங்களுடைய ஓட்டை முதல்ல நம்ம வாங்க பார்க்கணும், அதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வெளியிருந்து ஓட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அப்பவே தெரிஞ்சு போச்சு, ஓ அப்போ உங்க சொந்தக்காரங்களே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா, அந்த நிலைமையில கட்சி இருக்குதா, அப்படிப்பட்ட கட்சியை வச்சுக்கிட்டு எப்படி வெளியே இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாம் ஓட்டை வாங்கி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துருவோம், கம்பேக் கொடுத்துருவோம்லாம் யோசிக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியலன்ற மாதிரியே இருந்துச்சு. நம்ம கட்சிக்காரங்க முதல்ல அவங்க வீட்டில் அரசியல் பேசணும். உங்க பசங்க கிட்ட, உங்க உறவினர்கள் கிட்ட முதல்ல பிரச்சாரம் பண்ணுங்க. வெளியில பிரச்சாரத்துக்கு போய் வாங்குகிற வாக்குகளுக்கு முன்னாடி முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய வாக்குகளை, சொந்தக்காரங்க வாக்குகளை, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளை முழுசா வாங்கணும். அதுக்கப்புறம் வழக்கமான எல்லா விஷயத்தையும் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற தாவேக அரசு புதுசா எந்த விதமான திட்டத்தையும் கொண்டு வரது கிடையாது, பேரை மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டுறதையே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆல்ரெடி பதில் சொல்லி நமக்கு வாய் வலிச்சே போச்சு. அதாவது அம்மா காலத்தில் கொண்டு வந்த திட்டத்துக்கு எத்தனை திட்டத்துக்கு நீங்க பேர் மாற்றம் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எத்தனை பேரே கேள்வி கேட்டாங்க. இருந்தாலும் நாங்க சொல்றதை சொல்லிக்கிட்டே இருப்போன்ற மாதிரி இதையும் ஒரு பக்கம் சொல்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தை வந்து சட்டமன்றம்னு நினைச்சாங்களா இல்லை சினிமா செட்டுன்னு நினைச்சாங்களா என்ன ஏதுன்னு தெரியல, பஞ்சு டைலாக்கா பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி டைலாக்லாம் வந்து பேசிட்டு இருந்தாப்புல. அண்ட் இவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் லைட்டா டவுட் வந்துச்சு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுலேயும் குறிப்பாக புதுமுகம்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது ஜென்சி டிஎம்கே தான். ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு கும்பல் கிளம்பி டிஎம்கேக்கு பெரிய குழியாக தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஒருவேளை ஜென்சி டிஎம்கே பசங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவங்களெல்லாம் கொண்டு வந்து உள்ள விட்டீங்கன்னு வைங்களே, உங்களுடைய கட்சி மாறாது, நாரிடும். இப்போ இருக்கிற முதல்வர் நம்ம கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும் பேர் மாற்றத்தில் பிஸியாக இருக்காரு. உழைக்க தேவையான உடன்பிறப்புகளை கழகத்தில் அதிகம் சேர்க்கணும். புதிய நிர்வாகிகள் வரணும். எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். ஸோ இதெல்லாம் தான் இது நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள். மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தோம்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மீண்டும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஷாஃபி, டாடா, பை அண்ட் டேக் கேர். தடக்கு